ஆர்ப்பரிச்சு கொட்டும் குற்றாலம் மெய்நருவியோட அழகை நாம எல்லாருமே பார்த்து ரசிச்சிருப்போம். அருவியில குளிச்சு மகிழ்ந்திருப்போம். ஆனா மெய்நருவியோட பாறைகள்ல இத்தகைய அழகிய சிற்பங்கள் இருக்கிறத எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? ஆமாங்க, மெயின் ஃபால்ஸ்ல தற்போது தண்ணீர் வரத்து இல்லைங்கிறதால பாறைகள்ல செதுக்கப்பட்டிருக்கும் சிவன் சிற்பங்கள் இப்போ தெளிவா தெரியுது. சரி, எதுக்காக மெய்நருவின் பாறைகள்ல சிவன் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்குன்னு தெரியுமா? குற்றாலம் மெய்நருவிக்கு பக்கத்துல இருக்கிற அருள்மிகு திருக்குற்றாலநாதர் கோவில் ஓர் சிவத்தலமாகும். அபிஷேக பிரியரான சிவனுக்கு எப்போதும் அபிஷேகம் நடக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் நமது முன்னோர்கள் மெய்நருவியோட பாறைகள்ல இத்தகைய சிவன் சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க. சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டதாக கருதப்படும் இந்த தீர்த்தத்துல நீராடுவது மேலான புண்ணியத்தை தரும் என நம்பப்படுது. குற்றாலம் மெய்நருவியில தண்ணி அதிகமா விழும்போது இந்த சிற்பங்கள் சரியா தெரியாது. அருவியில தண்ணீர் வற்றி வெறும் பாறையாக காட்சியளிக்கும் போதுதான் இந்த சிற்பங்கள் தெளிவா தெரியும். அதனால இந்த கோடை காலத்துல குற்றாலம் போனீங்கன்னா இந்த சிற்பங்களை பார்க்க தவறாதீங்க.